இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. இப்பெல்லாம் சமையலறையில சமைக்கிறப்ப கண்ணீரே வரதில்ல. இலவச எல்பிஜி கனெக்ஷன் கொடுத்ததாலதான் ஒரு அம்மாவின் சமையலறையும் புகை இல்லாம இருக்கும். இதுதான் மோடியின் கேரண்டி. தாய்மார்கள் சகோதரிகளோட வழி அவருக்கு தெரியும். அதனாலதான் நாங்களும் உறுதியா இருக்கோம். மீண்டும் வேண்டும் மோடியின் அரசு. இதுதான் எங்களுடைய கேரண்டியும். தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள். உங்க மத்தியில ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, அது என்னன்ற விஷயத்தை எங்களுக்கு சொன்னீங்கன்னா உதவியா இருக்கும். அதை சொல்றதுதான் உங்களுக்கு கூப்பிட்டு நிற்க சொல்லி வாங்க பேசுங்க. உங்க கிராமத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து சொன்னீங்கன்னா நான் அதை கேட்டுட்டு போய் டெல்லியில மோடியை எவ்வளவு அந்த திட்டம் போடும்போது பட்ஜெட் எழுதும் போது இதெல்லாம் என் மனசுல போடுறதுனால தான் உங்களை பேச சொல்லி மேடைக்கு வர வச்சோம். ஆனா அப்படி பேசிட்டு இருக்கீங்க, உங்க இடையே ஏதோ நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அதை கேட்காம. அதனால எனக்கு ஒரு மனசுல ஒரு சந்தேகம் வந்துச்சு, வேற ஏதோ முக்கிய விஷயம் இருக்குது. அதனாலதான் நம்ம அக்கா தங்கைங்க எல்லாரும் பிஸியா அவங்க நடுவில் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. இல்லைங்களே, நான் பேசலாம்ல? உரக்க சொல்லுங்க. சரி, உரக்க சொல்லுங்கன்னு தான் கேட்டேன். மேடையில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ அவர்களுக்கும், இந்த மாவட்ட தலைவர் சங்கீதா கௌதமன் அவர்களுக்கும், அதே மாதிரி மாவட்டத்தோட வைஸ் பிரசிடண்டா இருக்கக்கூடிய நந்தினி அவர்களுக்கும், மகிழா மோர்ச்சா தலைவி ரேவதி அவர்களுக்கும், அதை தவிர இங்க எல்லாரும் ஊர்ல இருந்து விதவிதமா பல விதமான கிராமங்கள்ல இருந்து வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நான் பல வணங்கி வணக்கம் சொல்றேன். நான் முதல்ல மோடி ஐயா ஒவ்வொரு கிராமத்துக்கும் வரக்கூடிய திட்டங்களை பத்தி, எவ்வளவு ரூபா உங்க கிராமத்துக்கு வந்திருக்குது, ஒவ்வொரு கிராமத்துக்கும் எவ்வளவு பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்க, இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லலாம்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டுக்கிட்டு வந்தேன். ஆனா இப்போ உங்களோட இருக்கக்கூடிய பெண்களே மேல வந்து எங்க கிராமத்துக்கு இது கிடைச்சிருக்கு, எங்க கிராமத்துல இன்னைக்கு எங்க வீட்லயே டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காங்க, இவ்வளவு வீட்டுக்கு தண்ணி கிடைச்சிருச்சு, சில பஞ்சாயத்துல எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு, மீதி பஞ்சாயத்துல இன்னும் கொஞ்சம் பேர் பாக்கி இருக்காங்க, அவங்களுக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு அவங்க குரல்லையே நம்ம கேட்டுக்கிட்டோம். கேட்டா வந்து பேசினாங்களா? இது நான் சொல்லியோ இல்ல எம்எல்ஏ வானதியக்கா சொல்லியோ நம்ம பேசினா, நடுவர்களாக இருக்கக்கூடிய எல்லா உண்மையான விஷயங்களையும் எடுத்து சொல்லக்கூடிய ஊடகங்கள், மீடியாக்காரங்க நம்ப மாட்டான். சரி, இந்த அம்மா பிஜேபி அமைச்சர், அந்த அம்மா பிஜேபி எம்எல்ஏ, அதனால அவங்க வந்து பேசிட்டு போவாங்க. நிஜமா கிராமத்துல இருக்குதோ இல்லையோ அப்படின்னு அவங்க சந்தேகப்படுவாங்க. நாங்க உட்காருங்க, தயவு பண்ணி அம்மா தயவு பண்ணி உட்காருங்கம்மா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க. தயவு செஞ்சு மினிஸ்டர் பேசி அமைதியா இருக்க. தயவு செஞ்சு எல்லாம் அமைதியா இருக்கும், எல்லாரும் அமைதியா இருக்கும். அதனால இப்ப வானதியக்கா சொன்னாலோ இல்ல நான் சொன்னாலோ நம்ப மாட்டாங்க மக்கள். இப்ப நீங்களே வந்து நின்று ஏன் கிராமத்துக்கு வந்துருச்சு, ஏன் பஞ்சாயத்துல கிடைச்சிருக்கு, ஏன் பஞ்சாயத்துல 100 பேர் இருந்தா 60 பேர் கிடைச்சிட்டு மீதி 60 பேருக்கு நான் கொடுக்க போறோம் திட்டம் இருக்குது, 100க்கு 100 எல்லாருக்கும் மோடி ஐயா திட்டங்கள் வந்து சேருதுன்ற அந்த உண்மைய பல பெண்கள் வந்து இங்க பேசினாங்களா? அதை தவிர பின்தங்கி இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டோர்
வாழக்கூடிய சில தொகுதிகள்ல இந்த மாதிரி திட்டம் இன்னும் வந்து சேருமான்னு எண்ணம் இருந்தது மக்களிடையே. வந்து சேருமா, எங்களெல்லாம் யாரும் பார்ப்பாங்களா, இல்ல எங்க கிட்ட வந்து பேசி எங்களுக்கு தேவைப்பட்டதை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு சந்தேகம் இருந்ததே தவிர, இல்ல நம்மளுக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கூட இல்லாத காலமாக இருந்தது. உண்மைதானே? நம்ம எடுத்து பேசி நம்ம சொன்னா கேட்கக்கூடிய எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ நம்மளுக்கு இருக்காங்க அப்படிங்கிற தைரியம் நம்மளுக்கு இருந்துச்சா? இல்ல. ஆனா வானதேவா சொன்ன மாதிரி நீங்க எம்பி கொடுக்காட்டினாலும், நீலகிரியிலிருந்து எம்எல்ஏ கொடுக்காட்டினாலும், தில்லியில இருக்கக்கூடிய பிரதமர் மோடி ஐயா உங்க வீட்டுக்கு ஒரு டாய்லெட் தேவைப்படுது, உங்க வீட்டுக்கு ஒரு குழாய் மூலமா தண்ணி வரணும் தேவை இருக்கு, உங்களுக்கு உண்மையா நல்ல வீடு இல்ல, ஒரு நல்ல கான்கிரீட்டோட இருக்கக்கூடிய ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சாமான்யமா பின்தங்கி இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு திட்டம் போட்டு, அங்கிருந்து எனக்கு ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் எம்பி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் கொடுப்பேன் எல்லா ஊருக்கும் அனுப்பியிருக்கேன். அதுக்குதான் இங்க நம்ம நிதர்சனமா பார்க்கிறோம். ஒவ்வொரு பெண்ணும் வந்து சொல்ற விஷயம், சரி வீடு டாய்லெட் மாத்திரம் தானா? இல்ல, சுய உதவி குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் திட்டம் போட்டு அந்த சுய உதவி குழுவில் இருக்கக்கூடிய குழு மெம்பர்கள் எல்லாருக்கும் ஏதோ விதமா உதவியா இருக்கக்கூடிய திட்டமும் போட்டு, அதற்காக அந்த குழுக்கே மொத்தத்துக்கும் பணம் கொடுத்து, அம்மா உங்க குழுவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க பாருங்க, அவங்களுக்கு தேவைப்பட்ட உதவி பண்ணுங்கன்னு சொல்லி பணம் கொடுத்துருந்தோம். இப்ப என் பக்கத்துல அமர்ந்திருந்தாங்க அக்கா சொன்னாங்க, 2010 இருந்தே அவங்க காகிதத்தை காமிச்சு சொல்றாங்க, 2010 இருந்தே இந்த சுய உதவி குழுக்களுக்கு நீங்க ஒரு கட்சியோ இல்ல இன்னொரு கட்சிக்கோ சேர்ந்து இல்லாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது பணம் அப்படிங்கிற மாதிரி அந்த லிஸ்ட் போட்டு இவங்களுக்கு தான் கொடுக்குறோம், மீதி பேர் கொடுக்க கூடாது அப்படின்னு சட்டப்பூர்வமா காமிச்சிருக்காங்க பாருங்கம்மா அப்படின்னு என் பக்கத்துல உட்கார்ந்து அந்த காயத்தை காமிச்சாங்க. அதாவது சொன்னாங்க அந்த அம்மா, உதாரணமா ஒரு கிராமத்துல 7 தெரு இருந்துச்சுன்னா 5 தெரு எங்களுக்கு ஓட்டு போட்டுச்சு, மீதி 2 தெருக்காரங்க போடல, அதனால அவங்களுக்கு கொடுக்காத அப்படின்னு சட்டப்பூர்வமா கொடுக்க கூடாதுன்னு பண்ணிருக்காங்க. மோடி ஐயா அப்படி பண்ணல. என் நாட்டு மக்கள், என் மக்கள், என் குடும்பம், அவங்க அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் காலையில ஒரு சின்ன ஒரு தோட்டத்துக்கோ கையில ஒரு பாட்டில்ல தண்ணி எடுத்துட்டு தோட்டத்துல போய் அவங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர வேண்டிய நிலைமை, ஒரு அந்த மாதிரி ஒரு தலை குனிய வேண்டிய நிலைமை நம்ம நாட்டுல எந்த பெண்ணுக்கும் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் டாய்லெட் கட்டி கொடுப்பேன், நீ ஓட்டு போட்டியா உனக்கு டாய்லெட், ஓட்டு இல்லையா நீ போ காட்டுக்கு அப்படின்னு விடலாது. அதனால நம்ம யோசிக்கணும், நம்மளுக்கு அரசியல் தலைவர்கள் தான் வரக்கூடியவங்க யாரா இருக்கணும், எப்பேற்பட்ட மனுஷங்களாகும். நான் உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு குடும்பம் வாழணும், என் குடும்பம் எப்படியாவது வாழணும், இல்ல மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க அதனால என் குடும்பம் தான் இருந்துட்டு இருக்கு, நீங்க அதை அவமானப்படுத்தாத மக்களை அப்படின்னு நேற்று முதலமைச்சர் பேசியிருக்காரு. குடும்ப அரசியல் சொல்லி என்ன திட்டிட்டு இருக்காங்க, மக்கள் எனக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க, ஆதரவு கொடுத்ததுனால நான் முதலமைச்சரா இருக்கிறேன், அதனால மக்களை நீங்க அவமானப்படுத்தாத, குடும்ப அரசியலை நடத்துறேன்னு சொல்லாம நான் குடும்ப அரசியலாவது பண்ணுவேன் தவிர மக்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கிற வரைக்கும் அது தப்பு இல்லைங்கிற மாதிரி இருக்கும்போது, மோடி ஐயாவை பாருங்க, இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே என்னோட குடும்பம், அவங்களுக்கு குடால தண்ணி வரல, அவங்க வீட்டுக்கு ஒரு சரியான ஒரு கான்கிரீட் கூரைத்தலை மேல அவங்க வீட்டு இல்லைன்னா, இல்ல டாய்லெட் இல்லைன்னா, வீட்டுல குக்கிங் கேஸ் இல்லைன்னா, அதாவது சமையல் எரிவாயு இல்லைன்னா அவங்க பெண்கள் எப்படி கஷ்டப்படுவாங்க புரிஞ்சுக்கிட்டு பண்றவரு குடும்ப அரசியல் நடத்தல. ஆனா எனக்கு ஓட்டு கிடைச்சிருச்சுன்னு அது குடும்ப அரசியலும் நடத்துவேன் நானுங்கிற மாதிரி ஒரு மறைமுகமா சொல்லக்கூடிய முதலமைச்சரை வச்சுக்கிட்டு
நம்ம யோசிக்கணும், நம்ம நாட்டு லீடர்ஸ் எப்படி இருக்கணும், நம்ம நாட்டு தலைவர்கள் எப்பேற்பட்டவர்களா இருக்கணும். அதனால உதாரணத்துக்கு நம்ம மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் இங்கு தேர்தலில் நிற்கிறார். பின்தங்கிய குலத்தை சேர்ந்தவர். அவர் ஆல்ரெடி அமைச்சரா இருக்காரு. அதனால என்னப்போ அப்படின்னு நீங்க வேற யாருக்காவது ஓட்டு போட்டீங்கன்னா, இந்த தொகுதி நீலகிரி தொகுதியை பற்றிய விஷயங்களை மத்திய அரசுக்கு அங்கு திட்டம் வகுக்கும் சமயத்துல இங்கே ஒரு பிரதிநிதி இருந்தா எவ்வளவு உதவியா இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறவரை பத்தி நான் தனிநபரா பேசல. ஆனா அவங்க சொந்தத்துக்கு சமாளிச்சுக்கிட்டாங்கன்ற விஷயம் போன தேர்தல் போது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த விவகாரம் இன்னைக்கு கோர்ட்ல இருக்கு. அதனால நான் அதை பத்தி விரிவா சொல்ல விரும்புறேன். ஆனா நிஜம் அதுதான். தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் நீலகிரி மாவட்டத்துக்கு வேணுங்கிறத பண்ணாம சொந்தமா எனக்கு எவ்வளவு வேணுமோ நான் சம்பாதிச்சுப்பேன் தவிர மக்களை பத்தி எனக்கு கவலை இல்லைங்கிற மாதிரி இருக்கக்கூடிய தலைவர்கள் நமக்கு வேண்டாம். அதே பின்தங்கிய குலத்திலிருந்து வந்தவர் டாக்டர் முருகன் இன்னைக்கு மத்திய அமைச்சரவையில் இருக்கார். நான் திருப்பி அதே விஷயத்த சொல்றேன். இங்கே எனக்கு எம்பியா இல்லாட்டியும் இந்த நீலகிரி தொகுதியிலிருந்து பின்தங்கிய குலத்திலிருந்து ஒருத்தர் அமைச்சராக நான் அமைப்பேன் அப்படின்னு டாக்டர் முருகனுக்கு வாய்ப்பு கொடுத்த பெருந்தன்மையோடு இருக்கக்கூடிய தலைவர் நரேந்திர மோடி. பார்லிமெண்ட் இப்பேற்பட்ட பார்லிமெண்ட் பெருசா கட்டினா அது தேவையா அப்படின்னாங்க. பார்லிமெண்ட மாத்திரம் கட்டல, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வீடு கட்டி கொடுக்கிறாரு. நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லயும் கரண்ட் இருக்கான்னு பாக்குறாரு, எரிவாயு இருக்கான்னு பாக்குறாரு. நம்ம ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் குழாயில தண்ணி வருதான்னு பாக்குறாரு. அதனால சின்ன மக்கள் அப்படின்னு யாரும் இல்ல, பெரிய மக்கள் அப்படின்னு யாரும் இல்ல. பார்லிமெண்ட் நல்லா இருக்கணும். ஒரு சாமானியப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பின்பற்றப்பட்ட ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்ணும் நல்லபடியா மானமா கௌரவமா வாழணும் அப்படின்றது செயல்படக்கூடியவர் பிரதமர். இங்க இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நான் எடுத்து பேசணும்னு நினைச்சேன். அந்த பழுதர்கள் நீலகிரி மாவட்டத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளருக்கும் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்குமே ஒத்து போக மாட்டேங்குது. அதுல அந்த எம்எல்ஏ பழுதர்களை சேர்ந்தவர், ஆனாலும் அவருக்கு அந்த மதிப்பு இல்லை. பக்கத்துல கூட உட்கார வைக்கிறது இல்லை. ஆனா பிரதமர் மோடி அப்படி இல்ல. பொங்கல் விழா கொண்டாடுறதுக்கு டாக்டர் முருகன் அவருடைய வீட்டுக்கு டெல்லியில குளிரா இருக்கும் போது கூட வீட்டை போய் அவரோட பொங்கல் கொண்டாடு. இங்க பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவர்னு அவரு பக்கத்துல இருக்கிற சீட்டை காலி பண்ண வச்சுட்டு தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய வாரிசு அமைச்சரை உட்கார வச்சுக்கிட்டாரே தவிர முதலமைச்சர் பின்தங்கிய வகுப்பினரை சேர்ந்தவர் நீலகிரி மாவட்டத்தில் வரக்கூடிய எம்பி அவர் உட்கார வைக்கிறார். மோடி ஐயா டாக்டர் முருகனோட வீட்டுல பொங்கல் கொண்டாடினார். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பின்தங்கியோட மனசுல வச்சுக்கிட்டு தான் நிறைய திட்டங்கள் எடுத்து வராரு பிரதமர் மோடி. அதே மாதிரி இது பெண்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட குழு மீட்டு. இந்த ஒரு சந்திப்புல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, பெண்களை நடுமையமா வச்சுக்கிட்டு திட்டம் போடுறாங்கன்றது இல்லைங்க. பெண்ணை முன்காட்டி முன் நிறுத்தி திட்டங்களை வகுக்கிறார் மோடி. அதனாலதான் நீங்க பாக்குறீங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப், சுய உதவி குழுல பெண்களை தேர்ந்தெடுத்து ட்ரோன் ட்ரைனிங் அவருக்கு கொடுக்கறாங்க. ஏன் கொடுக்கறாங்க? கிராமத்துல ஒரு நிலத்து மேல உரம் தெளிக்க வேண்டும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பெரிய பாத்திரத்தை கையில வச்சுக்கிட்டு தெளிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த மருந்தை, நம்ம பூச்சி மருந்தை நம்ம கையால கூட தொட தேவையில்லாம ட்ரோன் மூலமாக பயிர் மேல நம்ம அப்படியே தெளிக்க முடியும். அந்த தெளிக்கிறத கூட ட்ரோன் மூலமாக தெளிக்கும் போது சரிசமமா எல்லா கிராப் வேல்யூம் சரியா அது தெளிக்க முடியும். அனாவசியமா அது நேரத்துல போய் ஒரு விஷவாயு மாதிரி கலக்காது. இன்னைக்கு அது ஆதாரம்
சயின்ஸ் மூலமாக ஆதாரபூர்வமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த செயல்ல கிராமத்துல பெண்களை கூட்டிப்பாங்க, சுய உதவி குழுவில் இருக்கக்கூடிய பெண்களை கூட்டிப்பாங்க. அவங்களுக்கு நான் பயிற்சி கொடுக்கிறேன். அந்த பயிற்சி கொடுக்க வேண்டிய நேரத்தில் அவங்களுக்கு கை செலவுக்கு பணமும் கொடுக்கிறேன். அதை தவிர கிராமத்துல அந்த ட்ரோனை வாங்கி கொடுக்கறதுக்கு பேங்க் மூலமா பணமும் கொடுக்கிறேன். ட்ரோன் கிராமத்துக்கு வந்துரும். பெண்கள் நீங்களே கையில உங்க பிள்ளைங்க பார்த்துருப்பீங்க, கம்ப்யூட்டர் வச்சுட்டு இப்படி தட்டுற மாதிரி நீங்களும் கையால தட்டினா அது பறக்கும். நிலத்துக்கு மேல முழுமையா பரவி அந்த பூச்சி மருந்தையும் போடும். இல்ல எந்த இடத்துல பயிருக்கு தண்ணி பற்றாக்குறையினால அங்க கொஞ்சம் பயிர் குறைச்சலா இருக்கு, இங்க அடர்த்தியா இருக்குன்னு பார்த்து சொல்லும். இப்படியாக விவசாயத்துல புரட்சி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த ட்ரோனை நம்ம உபயோகிக்க முடியும். ஆனா அத நான் என் பெண்கள், என் சகோதரி, என் தாய்மார்கள் கையில கொடுப்பேன் தவிர ஆண்கள் கையில கொடுக்க மாட்டேன். பெண்கள் கையில கொடுத்தா நீங்க யோசிச்சு பாருங்க, கிராமத்துல நீ கடை எடுக்க வாடியமா, கடை எடுத்து நீ போயிட்டு கூலி வாங்கிக்கோன்னு சொல்ற காலம் போய் அந்த ட்ரோன் அம்மா கூப்பிடுங்க. அவங்கதான் ட்ரோன் மூலமா என்ன பண்ணுவாங்க, தம்பி நீ இருப்பா கொஞ்சம் அந்த அம்மாவை கூப்பிடுங்க நேர வருது. அந்த ட்ரோனை நீங்க ஆபரேட் பண்ணீங்கன்னா மினிமம் மாசம் இருந்தோம் 10,000 ரூபாய் உங்க கைக்கு வருமானம் வருது. மினிமம் 10,000 ரூபாய். அந்த 10,000 எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம். நீங்க போய் நின்று மைக்க பிடிச்சு நீங்க பேசுறது முக்கியம் இல்லைங்க. கிராமத்துல அந்த ட்ரோனை வச்சு அங்க ஒரு 10 ஆட்கள் உட்காந்துருப்பாங்க ஆம்பளைங்க. நீங்க போய் அந்த கையில வச்சுக்கிட்டு அந்த ட்ரோனை பண்ணி வச்சுட்டு வேலை முடிச்சு பணத்தை கொடுப்பான்னு சொன்னா உங்க நிலை எப்படி இருக்கு பாருங்க. பெண்களின் நிலை எவ்வளவு உயரும் அப்படிங்கிற கனவாக போது அதை நினைவாக்குறாங்க. அதுதான் அந்த முக்கியமான மெசேஜ். உங்களுக்கு ட்ரோன் கையில கொடுக்கிறாங்க, எஸ் கொடுக்கிறாரு. அதன் மூலமாக சமுதாயத்துல நம்ம மக்களிடையே பெண்கள் அப்படின்னா என்ன, பாரதியார் கண்ட புது நவீன பெண்ண கிராமத்துல நீங்க பார்க்கணும்னா அது மோதியை மூலமா. அதே மாதிரி லட்சாதிபதியா பெண்களை பார்க்கணும்ன்றது இன்னொரு விஷயம். ஒரு பெண் கையில ₹1,00,000 வந்துச்சுன்னா அந்த குடும்பம் எப்படி முன்னேற்றம் அடையும்ன்றதை யோசிச்சுதான் இந்தமா நீதான் உன் வீட்டுல மகாலட்சுமியா இருக்கணும், உனக்கு லட்சாதிபதி ஆக்குறதுக்கான திட்டம் கொடுக்குறேன். ஒவ்வொரு கிராமத்திலையும் சுய உதவி குழு மூலமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த ₹1,00,000 சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கறதும் போது வீடு கொடுத்து உங்களுக்கு எரிவாயு கொடுத்து டாய்லெட் கட்டி உங்களுக்கு நிதி உதவி மூலமாக ட்ரைனிங்கும் கொடுத்து அதுக்கப்புறம் விவசாயத்துல இன்னைக்கு பெண்கள் தான் வந்து நின்று சயின்டிபிக்கா வேலை பண்றாங்கன்றதுக்கான அந்த உணர்ச்சியும் கொடுத்து உங்களுக்கு தன்மானத்தோட உங்க கையில ஒரு ₹1,00,000 கையில சம்பாதியம் வர அளவுக்கு பண்ணக்கூடிய பலவிதமான நல்ல திட்டங்களை எடுத்துட்டு இருக்கிறார். மக்களை பத்தி யோசிக்கிற தலைவர், பெண்களை பத்தி யோசிக்கிற தலைவர். இன்னைக்கு தெருவோரத்துல வியாபாரம் பண்ற பெண்கள் பூ விற்கிறாங்களோ, சின்ன வளையல் எல்லாம் விற்கிறாங்களோ, இல்ல காய்கறி விற்கிறாங்களோ, அவங்களுக்குமே மானியத்தோட வட்டி வீதம் குறைச்சு அதுக்கு நீங்க தங்கமோ இல்ல பேப்பரோ கொடுத்தாம மோடி ஐயா கேரண்டி மூலமா அவங்களுக்கு லோன் கிடைக்குது. முத்ரா லோன், ஸ்வநிதி லோன். இந்த ஒவ்வொன்றுலையும் 160 பேர் பெண்கள். அந்த அது ஒவ்வொன்றுலையும் திட்டத்திலையும் பயனடைவது பெண்கள். இப்படியாக பெண்களை முன்னிறுத்தி போடுற திட்டம் ஒன்னொன்னுலையும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு சொல்லி பண்ற விஷயம் தான் மோடி ஐயாவோட விஷயம். அதனால இன்னைக்கு இந்த வாய்ப்பு உங்களோட பேசுறதுக்கான வாய்ப்பு, மத்திய அரசோட திட்டங்களை சொல்லி எடுத்து பேசுறதுக்கான வாய்ப்பு, இதே சமயம் இங்க தமிழ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். பெண்களை எப்படி நடத்துறாங்கன்றது நான் 1000 ரூபாய் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு 1000 ரூபாவா உங்களுக்கா இல்லைங்க, தகுதியுடைய பெண்களுக்கு 1000 ரூபாய் மாத்தி இந்த மாதிரி நாடகம் ஒண்ணுமே பண்ண மாட்டார் பிரதமர் மோடி. அது உங்களுக்கே தெரியுது. பல உதாரணம்
விதமான நடவடிக்கைக்கும் அவர் உடன் போக மாட்டார். நம்ம பார்க்கிறோம், ஒரு நகரத்துல மேயரா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண் என்ன மாதிரி அவல நிலையில இருக்காங்கிறத நீங்க சென்னையில பார்க்கலாம். அந்த பெண் அவங்க கட்சிக்காரங்களே போய் தட்டி விடுறாங்க, பழைய பிடிச்சி விடுறாங்க, பக்கத்துல இருக்கிறாரு. இதெல்லாம் நடக்குது மேடையில. ஒரு வார்த்தை திராவிட சொந்தங்களே இதெல்லாம் பண்ணாதீங்க, அந்த அம்மாவும் நம்ம அம்மா தான் அப்படின்னு சொல்லி அவங்களை கட்டுப்பாட்டு வைக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கணும். தன் நலத்துக்கோசம் பணம் சம்பாதிக்கிறோம், எந்த விதத்துல வேணாலும் சம்பாதிக்கணும். இப்ப நான் கேட்கும் போது எனக்கு உடல் பூசிச்சு. தெருவுல ஒரு பெண், அதுவும் வயசுல இருக்கிற ஒரு பெண் போதையால் அஃபெக்ட் பண்ணப்பட்டு தாக்கதல்ல நடு ரோட்ல கரண்டிட்டு இருந்த கதைய ஒரு அம்மா எப்படி சொன்னாங்க. மனசு அநியா வேதனை. நம்ம தமிழ்நாட்டில இந்த நிலைமை, நம்ம பெண்களுக்கு இந்த நிலைமை, இதை தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லையா? இந்த கடந்த 20 வருஷங்கள்ல நம்ம மெதுவா பார்க்கிறோம். பணம் வருது, தொழில் நடத்தணும்னு வராங்க, முதலீடு போடுறதுக்கு வராங்க. அந்த முதலீடுக்கு தேவையான உதவி பண்ணணும், ஒரு திட்டத்தின் பிரகாரம் அவங்களை நல்லபடியா தொழில் செய்ய விடணும், தமிழ்நாட்டில் அதனால வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும் அப்படிங்கிற அந்த வழியில போகாம முதலீடு எடுத்து வரீங்களா, தொழில் நடத்துறீங்களா, அதுல எங்களுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்கிற அளவுக்கு வசூல் பண்றதுக்கு மாத்திரம் வராங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்கள் எல்லாம். வசூல் அரசியல் தமிழ்நாட்டுல எப்படி வேரூன்றி போயிடுச்சோ அது நமக்கு கவலையா இருக்கு. போதைப் பொருளும் வசூல் பண்ணக்கூடிய இந்த ஆட்சிக்கு நம்ம எந்த விதமான ஆதரவும் கொடுக்க கூடாது. மக்களுக்கோசம், பெண்களுக்கோசம், பெண்களின் நலனுக்கோசம் உழைக்கக்கூடிய மோதியை அதனால உங்க ஆதரவு ஏப்ரல் 19ஆம் தேதி காலையில வெயில் மேல வரதுக்கு முன்னாடி வீட்டில இருந்து கிளம்பி தாமரை சின்னத்துல வாக்களிக்க நீங்க எல்லாரும் நீங்க மாத்திரம் இல்ல, உங்க உடன்பிறப்புகளையும் கூட்டிட்டு வாங்க, உங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்களையும் கூட்டிட்டு வாங்க. இல்ல நான் வேலைக்கு போறேன்னா உங்க வீட்டுக்காரரை கூட்டிட்டு வாங்க, அவருக்கும் சொல்லுங்க தயவு பண்ணி வாங்க, ஓட்டு போடுக்கும் போதே அதனாலதான் இந்த வீட்டு நமக்கு இருக்குது, இந்த எரிவாயு நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவரையும் கூட்டிட்டு வாங்க. எல்லாரும் வந்து தாமரை சின்னத்துல வாக்களிக்க. டாக்டர் முருகன் ஒரு படிச்ச நல்ல பட்டதாரி அமைச்சரா இருக்காரு, அவருக்கு உங்களுடைய ஆமோதத்தை கொடுக்கணும், உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும். அதனால தயவு பண்ணி மோதி ஐயா திரும்பி வந்தாதான் நமக்கு இந்த மாதிரி திட்டங்கள் நம்ம ஊர் வரைக்கும் வரும். சுய நலத்துக்கோசம் மதுபானத்தையும் கொடுப்போம், இந்த மாதிரி போதைப் பொருட்களையும் விற்போம். அதன் மூலமா வரக்கூடிய ஆதாயத்துல என் குடும்பம் நல்லா இருக்கும், என் குடும்பத்தில் இருக்கிற ஒரு உறுப்பினருக்கு சினிமா கூட தயாரிப்போன்ற அந்த வழியில போகவே வேணாம். நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கிற போதிய ஆதரவளிங்கள். உங்கள் ஓட்டு தாமரைக்கு மீண்டும் வேண்டும், மீண்டும் வேண்டும். பாரத் மாதாக்கு ஜெய், பாரத் மாதாக்கு ஜெய். தயவு பண்ணி மறந்துடாதீங்க, போதையை தவிர்ப்போம். ட்ரக் முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிப்போம். விரட்டி அடிப்போம் அப்படிங்கிற வார்த்தையே முதல்வர் உபயோகிச்சார். நான் இன்னைக்கு அதுக்கு பதிலா சொல்றேன், ட்ரக்ஸ் முன்னேற்ற கழகமாக இருக்கக்கூடிய போதையை வளர்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம் குடும்பங்களை பாதிக்கக்கூடிய அந்த கழக